ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். த்வத் பிரேயசா ஸ்ரவணயோஹோ அமிர்தாயமானம் துல்யாம் துவரீய மணிநூபுர சிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வத் அபீஷ்டவார்ஹம் வாச்சம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேஹி. சுவாமி தேசிகர் கோதாஸ்துதியிலே ஆண்டாள் நாச்சியாரிடம் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பாசுரம். கோதாதேவியே, நீ எனக்கு வாக்கு சாதுரியத்தை நல்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறார். அப்படி நீ அருளினாயான் என்றால் உன்னை நான் துதிப்பேன். அப்படி அந்த துதியானது எம்பெருமான் ரங்கநாதனுடைய திருச்செவிக்கு இனிமையானதாக இருக்கும். எப்படி எம்பெருமானினுடைய ஹிருதயம், ரங்கநாதனுடைய ஹிருதயமானது உன்னுடைய திருவடிவழகாலேயும் நூப்புரங்கள் திருவடிகளிலே அணிந்திருக்கக்கூடிய நூப்புராதிகளிலாலேயும் மகிழ்ச்சியடைய பெற்றிருக்கிறதோ, நூப்புரத்தினுடைய ஒளியினாலே மகிழ்ச்சியடைய பெற்றிருக்கிறதோ, அதுபோலே அடியேன் உம்மை குறித்து துதி செய்யக்கூடிய ஸ்தோத்திரத்தினாலேயும் அவன் உள்ளம் உகந்திருக்கும். அதனால் கோதாதேவியே, உன்னை துதிப்பதற்கு அடியேனுக்கு வாக்கு வன்மையை நல்கி அருள வேண்டும் என பிரார்த்தனை பண்றார். அப்படி கோதாதேவியை குறித்து சுவாமி அனந்தாழ்வானும் கோதா சதுஸ்லோகி, சதுஸ்லோகி என்றால் 4 ஸ்லோகங்கள் கொண்டது, 4 ஸ்லோகங்களாலே கோதையினுடைய மேன்மையை போற்றி பறைசாற்றுகின்றார். அதை ஒன்றொன்றாக இப்பொழுது அனுபவிப்போம். அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞானதி திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். ஆத்மாவுக்கு இருக்க வேண்டிய அனைத்து குணங்களுக்கும் இருப்பிடமானவரும், அறியாமை என்கிற இருளை அது அடியோடு இல்லாமல் போக்குவரும், இருள் என்பதை அடியோடு போக்கக்கூடியவர், தம்மை அடைந்த சிஷ்யர்களுக்கு அகலாத தஞ்சமாக இருப்பவர்னு சொல்லக்கூடிய அனந்தாரிய தேசிகம், அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியரை வணங்குகின்றேன் என்பது இந்த தனியனுடைய அர்த்தமாகும். ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம் போருஹத்வயம் சதுத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரிய மகம்பஜே. சுவாமி ராமானுஜருடைய திருவடி தாமரைகளாக இருப்பவர், அதனால் நல்லோர்களினுடைய சென்னிக்கு அணியாக இருப்பவர். சதுத்தமாங்க சந்தாரியம், நல்லோர்களினுடைய சென்னிக்கு அணியாக இருப்பவரான அனந்தாழ்வானை நான் வணங்குகின்றேன். சக்ரே கோதா சதுஸ்லோகி யோ வேதார்த்த பிரகற்பிதம் ஸ்ரீ வெங்கடேஷ சத்பக்தம் தம் அனந்த குரும் பஜே. வேத பொருள்களையெல்லாம் தன்னுள்ளே கொண்ட கோதா சதுஸ்லோகி ஸ்தோத்திரத்தை அருளிச் செய்தவர், திருவேங்கடமுடையானின் பரம பக்தருமான அனந்தாழ்வானை வணங்குகின்றேன் என்பது இந்த தனியனுடைய அர்த்தமாகிறது. ஸ்லோகம் 1. நித்யா பூஷா நிகம சிரசாம் நிஸ்ஸமோத்துங்க வார்த்தா காந்தோ யஸ்யாஹா கச்சவிலுவிதைஹி காமுகோ மால்ய ரத்னைஹி சுக்த்யா யஸ்யாஹா ஸ்ருதிசுபகயா சுப்ரபாதா தரித்ரி சைஷா தேவி சகல ஜனனி சிஞ்சதாம் மாமபாங்கைஹி. எந்த நாச்சியார், நாச்சியாரினுடைய இணையற்ற உயர்ந்த அருளிச் செயல்கள் வேதங்களினுடைய தலையான பாகமான உபனிஷத்துகளின் ஆபரணங்களாக ஆகிறதோ, நாச்சியாரினுடைய உயர்ந்த அருளிச் செயல்கள் என்பது வேதங்களினுடைய தலையான பாகமான உபனிஷத்துகளினுடைய ஆபரணங்களாக ஆகிறதோ, அந்த நாச்சியாரினுடைய மணவாளன் எம்பெருமான் அவள் குழலிலே சூடிக்களைந்த மாலையை மிகவும் ஆசையுடையவனாய் இருக்கின்றானோ, காமுகோ மால்ய ரத்னைகி, தாயார் சூடிக்களைந்த மாலையிலேயே மிகவும் விருப்பமுடையவனாய் இருக்கிறாரோ, அப்படி அந்த நாச்சியாரினுடைய வேதம் போன்ற மங்களமான
திருவாக்கினால் இந்த லோகமே நல்ல விடிவு பெற்றதாக ஆகிறதோ அப்படிப்பட்ட லோக மாதாவான சகல ஜனனி, லோகத்துக்கே மாதாவான ஆண்டாள் நாச்சியார் அடியேனை தன்னுடைய திருக்கண் நோக்கு என்கிற அமிர்த மழையாலே நனைத்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறார். நித்யா பூஷா நிகமசிரசாம் நிசமோத்துங்க வார்த்தா. நாச்சியாரினுடைய உயர்ந்ததான அருளி செயல்கள் வேதங்கள் மற்றும் உபனிஷத்துகளினுடைய ஆபரணங்களாக ஆகிறது. மேலும் காந்தோ யஸ்யாக கச்சவிலுவிதைகி காமுகோ மால்யரத்னைகி, அவள் குழலிலே சுடிக்களைந்த மாலையை எம்பெருமான் உகந்து மிகவும் பிரீத்தியோடு ஏற்றுக்கொள்கின்றான். சுக்தியா யஸ்யாக ஸ்ருதி சுபகயா சுப்ரபாதா தரித்ரி, வேதம் போன்ற மங்களமான நாச்சியாரினுடைய திருவாக்கினால் இந்த லோகமே நல்ல விடிவு பெற்றதாகவும் ஆகிறது. சைஷா தேவி, அப்படிப்பட்ட நாச்சியார் சகல ஜனனி லோக மாதாவான ஆண்டாள் நாச்சியாரை சிஞ்சதாம் மாபவாங்கைகி, அந்த நாச்சியார் அடியேனை தன்னுடைய திருக்கண் நோக்கு கடாட்சம் என்கிற அருள் மழையாலே அமுத மழையாலே நனைத்து அருள வேண்டும் என்று முதல் ஸ்லோகத்திலே பிரார்த்தனை பண்ணுறார். இரண்டாவது ஸ்லோகம், மாதா சேத் துளசி பிதா யதி தவ ஸ்ரீ விஷ்ணுச்சித்தோ மகான்னு பிராதாசேத் யதிசேகரஹா பிரியதமஹா ஸ்ரீ ரங்கதாமா யதி ஞாதாரஸ் தனயா துக்திசரச ஸ்தன்யேன சம்வர்திதாக கோதாதேவி கதம் துவம் அந்யசுலபா சாதாரணா ஸ்ரீரசி. மாதா சேத் துளசி, ஆண்டாள் நாச்சியார் ஆனவளுக்கு திருத்தாயார் யாருன்னு கேட்டால் துளசி செடி. பிதா எதிதவ ஸ்ரீ விஷ்ணு சித்தோ மகான், திருத்தகப்பனார் யாருன்னு கேட்டால் பரம பாகவத உத்தமரான ஸ்ரீ விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார். திருத்தமயனார் யார் ஆண்டாள் நாச்சியாருக்கு? பிராதாசேத் யதிசேகரகா, ஆண்டாள் நாச்சியாருக்கு திருத்தமயனார் யார் என்றால் யதிராஜரான சுவாமி ராமானுஜர். பிரியதமஹா ஸ்ரீ ரங்கதாமா யதி, ஆண்டாள் நாச்சியாருக்கு பிராணநாதன் யார் என்றால் திருவரங்கநாதன். சரி, தேவரீருடைய குழந்தைகள் யார்? ஞாதா ரஸ்தனயாக துக்தி சரச ஸ்தன்யேன சம்வர்த்திதாக, தேவரீருடைய அமுத வாய்மொழிகளான முலைப்பாலை பருகி வளர்க்கப்பட்ட ஞானவான்களே குழந்தைகள். அப்படி நாச்சியாரினுடைய அமுத வாய்மொழிகளை அறியாத சாமானியர்களுக்கெல்லாம் அவள் எப்படி அடையத்தகுந்த புகழாக இருக்கின்றார் என்று அவரே கேள்வி கேட்டுக்கொள்கிறார். கோதாதேவி கதம் துவம் அந்ய சுலபா சாதாரணா ஸ்ரீரசி, அஞ்ஞானத்திலே மூழ்கி கிடப்பவர்கள், நாச்சியாரினுடைய அமுத வாய்மொழிகளை கூட அறியாதவர்கள், அப்படிப்பட்ட சாமானியர்களெல்லாம் எப்படி அடையத்தக்க புகழாக, அவர்களுக்கும் அடையத்தக்க புகழாக இருக்கின்றீரே என்று கேள்வி கேட்கிறார். சாமானியர்களும் அடையும்படியான சர்வ சுலபமாக அத்தனை பேருக்கும் அருள் வழங்கி கொண்டு எழுந்தருள் இருக்கிறாயே அம்மா கோதாதேவியே என்று புகழ்ந்து கொண்டாடுகின்றார். கோதாதேவி கதம் துவம் அந்ய சுலபா சாதாரணா ஸ்ரீரசி, சாமான்யமாக கிடைக்கக்கூடியவளாக இருக்கின்றாயே என்று அவளுடைய நீர்மையை போற்றும்படிக்கு இந்த ஸ்லோகத்திலே பாடுகின்றார். அடுத்ததாக மூன்றாவது ஸ்லோகத்திலே கல்பாதௌ ஹரிணாஸ்வயம் ஜனஹிதம் திருஷ்ட்வைவ சர்வாத்மனாம் புரோக்தம் ஸ்வஸ்ய ச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம் சர்வேஷாம் பிரகடம் விதாத்தும் அனிஷம் ஸ்ரீ தன்வி நவ்யே புரே ஜாதாம் வைதிக விஷ்ணுச்சித்த தனயாம் கோதாம் உதாராம் ஸ்துமகா. கல்பாதௌ, கல்பத்தினுடைய ஆதியிலே எம்பெருமானால் லோகத்தில் உள்ளவர்கள் எல்லாருடைய நன்மையையும் மனசிலே கொண்டு தன்னை சோஸ்திரம் பண்ணுவது, தன்னை அடைவது, தன்னை புஷ்பங்களாலே அர்ச்சிப்பது, இதெல்லாம் சொல்லப்பட்டது. வாக்கினால் மனத்தினால் கருமத்தினால் செய்ய வேண்டிய செயல்களையெல்லாம் சொல்லப்பட்டது. கல்பத்தினுடைய ஆதியிலே எம்பெருமானே காட்டிக் கொடுத்தான். அதை கேட்ட பூமி பிராட்டியார் இதையெல்லாம் லோக்கத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் அறிந்து கொள்ளும்படியாக அதை அப்படியே வழிமொழிந்து செய்யும் பொருட்டு
ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பரம வைதிகரான ஸ்ரீ விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் திருமகளாராய் வந்து பிறந்தார். அப்படி அந்த உதார குணமுடைய கோதை நாச்சியாரை போற்றி பணிகின்றேன். உதாராம் ஸ்துமகா, உதார குணம் படைத்த கோதாம் விஷ்ணு சித்த தனயாம், விஷ்ணு சித்தருடைய திருமகளாய் வந்து அவதாரம் பண்ணினாள். அதைத்தானே பெரிய ஜீயரும் உபதேச ரத்னமாலையிலே அழகாக காட்டிக் கொடுக்கிறார். இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள், குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை விட்டு ஆழ்வார் திருமகளாராய். குன்னாத வாழ்வான வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய இருப்பை விட்டு விட்டு ஆழ்வார் திருமகளாராய் வந்து அவதாரம் பண்ணினது எமக்காக வன்னோ, நமக்காகவே தான் அவள் இப்படி திருவவதாரம் பண்ணி எம்பெருமான் திருவாக்கினால் சொல்லப்பட்டதான வாக்கினால் மனத்தினால் கருமத்தினால் செய்யக்கூடிய அத்தனை அடிமை தொழிலையும் தானே அவதாரம் பண்ணி செய்து காட்டினாள். அப்படி உதார குணமுடைய கோதை நாச்சியாரை நாம் போற்றி பணிவோம் என்று 3வது ஸ்லோகத்திலே காட்டிக் கொடுக்கிறார். கடைசியாக 4வது ஸ்லோகத்திலே ஆகூதஸ்ய பரிஷ்கிரியாம் அனுபமாம் ஆசேச்சனம் சக்ஷுஷோஹோ ஆனந்தஸ்ய பரம்பராம் அனுகுணாம் ஆராம சைலேஷிதுஹு தத்தோர் மத்திய கிரீட்டகோட்டி கடித்த ஸ்வோச்சிஷ்ட கஸ்தூரிகா மால்யா மோத சமேதிதாத்ம விபவாம் கோதாம் உதாராம் ஸ்துமஹா. திருவேங்கடமலையிலும் ஆக்கூதஸ்யன்னா திருவேங்கடமலை, திருவேங்கடமலையிலேயும் திருமாலிருஞ்சோலை மலையிலேயும் எழுந்தருளியுள்ள எம்பெருமானுடைய அபிப்பிராயம் நிறைந்த செயலுக்கு அழகு கூட்டக்கூடியவள். ஆராம சைலம்னு சொன்னால் திருவேங்கடமலை. ஆகூதஸ்ய பரிஷ்கிரியாம் அனுபவம், எம்பெருமானுடைய அபிப்பிராயம் நிறைந்து அதற்கு ஏற்ப செய்யக்கூடிய செயலை கொண்டுள்ளவள். அதனால் அந்த செயலுக்கே அழகு கூட்டுபவளாய் இருக்கிறாள். எம்பெருமானுடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்ப இவள் செயல் செய்வதனால் அழகு கூட்டுபவளாய் இருக்கிறாள். ஆராம சைலம், திருவேங்கட மலையிலேயும் திருமாலிருஞ்சோலையிலும் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானுடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்ப செயல்களை செய்யக்கூடியவள். சேவிக்கும் அடியவர்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணுமவள். ஆனந்தஸ்ய பரம்பராம் அனுகுணாம், அப்படி அவனுக்கு எல்லா விதத்திலும் தக்கவள். நிரந்தர ஆனந்த வெள்ளம் ஊட்டும்படி அவனது திருமார்பிலும் தத்தோர் மத்திய திருமார்பிலும் கிரீட்ட கோட்டி கடித்த திருமுடியிலும் அணியும் தான் சூடிக்களைந்த குங்குமம் பூமாலை ஆகியவற்றின் மனத்தினால் பெருக்கும் வைபவத்தை உடையவளாய் இருக்கின்றாள். தத்தோர் மத்திய கிரீட்ட கோட்டி கடித்த ஸ்வோச்சிஷ்டா கஸ்தூரிகா. நிரந்தர ஆனந்த வெள்ளம் எப்பொழுதும் ஏற்படும் படிக்கு அவனுடைய திருமார்பில் ஆகட்டும் திருமுடியிலும் ஆகட்டும் அணியும் தான் சூடிக்களைந்த குங்குமம் பூமாலையை அவனுக்கு கொடுத்து அதனால் மனத்தினால் பெருகும் வைபவத்தை அவன் அணிந்து கொள்வதனால் மனம் பரிமளிக்கிறது. கோதை சூடிக்களைந்த மாலையை அவன் சூடிக்கொள்வதனால் மனம் எங்கும் பெருகும்படியான வைபவத்தை இவள் உடையவளாய் இருக்கிறாள். அப்படிப்பட்ட உதார வாக்காளரான ஆண்டாள் நாச்சியாரை போற்றி பணிவோம். மால்யா மோத சமேதிதாத்ம விபவாம். மனம், இந்த வஸ்துக்களினுடைய மனம் எம்பெருமான் தன்னுடைய திருமார்பிலும் திருமுடியிலும் அணியப்பெற்றது பிறகு வீசும்படியாய் இருக்குன்னா அப்படிப்பட்ட வைபவத்தை உடையவளாய் இருக்கக்கூடிய கோதாம் உதாராம் ஸ்துமா, உதார வாக்காளரான ஆண்டாள் நாச்சியாரை போற்றி பணிவோம்னு இந்த 4வது ஸ்லோகத்திலே சொல்றார். அப்படி சோச்சிஷ்ட மாலிகாபந்த கந்தபந்துர ஜிஷ்ணவே விஷ்ணு சித்த தனூஜாயை கோதாயை நித்திய மங்களம். விஷ்ணு சித்தரினுடைய திருமகளாய் அவதாரம் பண்ணின கோதாதேவிக்கு என்றும் மங்களங்கள் உண்டாகட்டும் என்றும், மாத்ருஷா கிஞ்ச ரத்னான பத்தகங்கண பானையே விஷ்ணு சித்த தனூஜாயை கோதாயை நித்திய மங்களம். ஸ்ரீ மத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்திய மங்களம். நந்தநந்தன சுந்தரியை, நந்தநந்தன சுந்தரியை கண்ணன் எம்பெருமானுக்கு மிகவும் பிரியமானவளான கோதாதேவிக்கு என்றும் நித்திய மங்களங்கள் உண்டாகட்டும் என்று இந்த மங்கள ஸ்லோகங்களிலேயும் சாதிக்கிறார். திருவாடிப்புற மகோத்சவம் எல்லா திவ்ய தேசங்களிலும்
அடியார்களினுடைய கிருகங்களிலும் திருமாளிகைகளிலும் அவரவர்களினுடைய நெஞ்சிலேயும் கொண்டாடப்பட்டு வந்தது. அவளுடைய பெருமையை பேசி நாம் தலை கட்டுவது என்பது இயலாத காரியம். ஆக நாம் அவளிடத்திலே பிரார்த்திப்பது, வேண்டிக் கொள்வது என்ன என்றால், அவளை எப்பொழுதும் ஸ்மரிக்கும்படியாகவும் அவளுடைய நாமத்தை நாவினால் சொல்லும்படியாகவும் அந்த அனுக்கிரகத்தை அவள் கிஞ்சித்தாவது நமக்கு அருள வேண்டும் என்றே நாம் பிரார்த்திக்க வேண்டும்படியாக அமைகின்றது. ஆண்டாள் நாச்சியார் ரங்கமன்னாரான எம்பெருமான் ரங்கமன்னாரும் ஆண்டாளும் அத்தனை பேருக்கும் அருட்கடாட்சம் பொழிந்து அவள் காட்டிக் கொடுத்த பக்தி வழியின்படியே நாமும் செல்லும்படியாக அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று அடியேன் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.